நீ இன்னும் தூங்கலையா? உள்ள தாச்சு ராத்திரியில கண்ணு முழிக்க கூடாது. போய் தூங்கு, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. அந்த கார்கில் கவுச பிடிக்கிறதுக்காக ராத்திரி பகலா நீங்க நடத்துற இன்வெஸ்டிகேஷனுக்கு உதவ என்கிட்ட ஒரு எவிடன்ஸ் இருக்கு. அப்ப இருந்து சூழ்நிலை காரணமா அதை மறைச்சு வைக்க வேண்டியதாயிருச்சு. வாட் டு யூ மீன்? ஆமா மேடம், கோவிராஜனோட பொண்ணை பத்தின விஷயம். Wow, this is the strong evidence for our further steps. Thank you. புதுசா வேலையில சேர்ந்திருக்கீங்களா அக்கா? என்னங்க விஷயம்? கார்கில் ஹவுஸ் கேஸ் சம்பந்தமா உங்களை விசாரிக்க வந்திருக்கோம். கார்கில பத்தி விசாரிக்கிறதுக்கு ஏன் மட்டும் கிடைச்சதுங்களா? இங்க வேண்டாம்னா உன்னை ஸ்டேஷன்ல வச்சு விசாரிக்கிறோம்பா. எனக்கு சில விஷயங்கள் தெரியணும். உன் பொண்ணை கூப்பிட்டு. எதுக்கு கூப்பிடியா? அவ இங்க இல்ல. அவ இங்க இல்லன்னா வேற எங்க போனா? இங்க இல்ல, மெட்ராஸ்ல படிக்கிறேன். ஏன் இங்க எவனும் சீட்டு கொடுக்கலையா? அனாவசியமான வார்த்தைகள்லாம் விட்டேன்னா நடக்கிறத. என்ன முறைக்கிற? பூஜா, ஸ்டாப் இட். கூல் டவுன். பை தி வே, அந்த கார்கில் கவுஸ்க்கு உனக்கு என்ன தொடர்பு? யார் கார்கில்? எவன் கார்கில்? எனக்கு யாரும் தெரியாது. அப்ப எதுக்காக அவன் பொண்ணை கிட்னாப் பண்ணிட்டு போறான்? என் பொண்ண கடத்திட்டு போனாங்களா? என் பொண்ணை யாரும் கடத்திட்டு போல. இங்க பாரு, தேவையில்லாம இங்க வந்து கலாட்டா பண்ண உன்னை வேற எங்கேயாவது. என்னடா கை நீட்டி பேசுற? கேக்குற கேள்விக்கு ஒழுங்கா பதில் சொல்ல உன்னை நாயை இழுத்துட்டு போற மாதிரி தெரு தெருவா இழுத்துட்டு போய் தோலை உரிச்சிருவோம். டேடி மேல கை வச்ச உடனே போலீஸ் மேலே கை வைக்கிறியா? உன்னோட பெத்த பந்தாக்கட உன் கூட காலேஜ்ல படிக்கிற சின்ன பசங்க கிட்ட வச்சுக்க. அத போலீஸ் கிட்ட காட்டாத. போடா போடாங்க. என் வீட்டுக்கு வந்து என் பையன் மேலேயே கைய வச்ச உடனே 24 மணி நேரத்துல உன்ன வேலையில இருந்து தூக்கல. நான் கோவை ராசம் இல்ல, நாயில வேணா கூப்பிடு. மெட்ராஸ்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் தமிழ்நாடு முழுக்க விஷச்சாராயம் காய்ச்சி நீ சம்பாதிச்ச பணத்துல இந்த நாட்டுல இருக்கிற அரசியல்வாதிகளை விலைக்கு வாங்க நினைக்கிற உன்னோட தேர்ட் கிரேட் சீப் மென்டாலிட்டிய இந்த போலீஸ் கிட்ட காட்டாத. இந்த ஊர்ல இருக்கிற அப்பாவி பெண்கள் வாழ்க்கையோட விளையாடின ஒரு நோட்டோரியஸ் கிரிமினலை பத்தின விவரம் தெரிஞ்சும் அதை எங்க கிட்ட மறைக்கணும்னு பார்த்த உன்னை உள்ள தள்ளவும் எங்களுக்கு அதிகாரம் இருக்கு. அதோட உன் செல்வாக்க பயன்படுத்தி தப்பிக்க பார்த்தனா உனக்கு தான் ஆபத்து. புரிஞ்சதா? 2 நாள் உன் பொண்ணை கூட்டிட்டு ஸ்டேஷனுக்கு வர.